இது ஃபார்முலாவாக பார்த்தோம்னா V is directly proportional to I. இந்த ப்ரொபோஷனாலிட்டி கேன்சல் பண்ணா நம்மளுக்கு இன்னொரு பேராமீட்டர் கிடைக்கும். அது என்னன்னா R. ஸோ V is equal to I into R. இதுதான் வந்து ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓம்ஸ் லாவை நம்ம ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா வாட்டர் அனாலஜி வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு டேங்க் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வால்வ் இருக்குது, இங்கே வந்து அவுட்லெட் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஹோம்ஸில் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டரோட ப்ரெஷரை வந்து நம்ம வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வாட்டர் வந்து கரண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த டேப்பு தான் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து வாட்டர் வெளியே போகும். அதே மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும். பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. இங்கே நீங்கள் அந்த வால்வு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ தான் வந்து ப்ரெஷர் இருந்தாலுமே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மட்டும் தான் வெளியே போகும். அதே மாதிரி தான் சர்க்யூட்டில் நம்ம அதிகமான ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ தான் வோல்டேஜ் கொடுத்தாலுமே ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் தான் வெளியே வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஓம்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் வோல்டேஜை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு இப்போ வோல்டேஜ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ஆனால் கரண்ட் தெரியாது அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். எப்படின்னா I is equal to V by R. சிமிலர்லி எனக்கு வோல்டேஜ் தெரியும், கரண்ட் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் தெரியாது அப்படின்னா ஃபார்முலா அகைன் நம்ம ரீரைட் பண்ணோம்னா R is equal to V by I அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த V is equal to IR அப்படின்ற ஃபார்முலா வச்சு இப்படி நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஒரு சர்க்யூட்டில் பார்க்கலாம்.